Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அழிந்து வரும் தேவாங்குகளை பாதுகாக்க மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலையடிவார பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தளமாக அறிவிக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அவர்களுடன் நமது செய்தியாளர் பாண்டியன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தற்போது நாம் இருக்கின்ற பகுதியான மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கேசம்பட்டி. இது அழகர் கோயில் அடிவார பகுதியில் அமைந்துள்ள இந்த கேசம்பட்டியில் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய சாம்பல் நிற தேவாங்குகள் அதிகம் காணப்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். தென்னிந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் மட்டும் காணப்படும் இந்த அரிய வகை உயிரினம் இப்பகுதியிலும் காணப்படுகிறது. இதை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வலுத்துள்ள நிலையில் இதை பற்றி சூழலியல் செயல்பாட்டால் ஜீவா நம்மிடம் இருக்கும். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். பொதுவாக அந்த சாம்பல் நிற தேவாங்கள் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருக்குது. குறிப்பாக அது என்னென்னா, அந்த தேவாங்கு வந்து அழிவு விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை பாதுகாப்பு சர்வதேச மையம் இதுக்கானதை அவங்க கொடுத்தாங்க. அதை ஆய்வறிக்கை கொடுத்தாங்க. அதற்கடுத்து இந்திய வனவிலங்கு சட்டம் 1922 படி இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிரினம் சாம்பல் நிற தேவாங்கல் அப்படின்றத அரசாங்கம் அந்த சட்டத்தை வகுத்தாங்க. இப்போ இந்த தேவாங்கல் ஒரு முக்கியமானது, பல்லுயிர் சூழலில் ஒரு முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன உயிரினம் தான். இது எவ்வளோ வேலைகள் செய்யுதுன்னா, நிறைய வேலைகள் செய்யுது இந்த இயற்கைக்காண்டி. அந்த உயிரினம் இன்னைக்கு அழிவு விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. இந்த தேவாங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த 2021ஆம் ஆண்டு இதுக்கு ஒரு சரணாலயம் அமைச்சாங்க. இந்தியாவிலே முதல் சரணாலயம் தமிழ்நாட்டில் திண்டுக்கல், கரூர் இதில் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதியில், கடவுர், அய்யலூர் இந்த பகுதியில் 11,806 ஏக்கர் அறிவிச்சாங்க. இன்னைக்கு தலைமை செயலாளர் இருக்கக்கூடிய சுப்ரியா சாகு இருந்தாங்க. அன்னைக்கு முதல்ல அவங்க அந்த தேவாங்கு சரணாலயத்தை அறிவிச்சாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இந்த உயிரினத்தை அவங்க கவனத்தில் எடுத்து வனத்துறையும் அதுக்கான வேலைகள் செஞ்சு அந்த பகுதியை வனவிலங்கு அந்த தேவாங்கு சரணாலயம் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆய்வு மையம் அமைச்சிருக்காங்க. தேவாங்கு பாதுகாப்பு ஆய்வு மையம் அமைச்சிருக்காங்க. இப்போ அதையும் வரவேற்கிறோம். கிட்டத்தட்ட 16 கோடி செலவில். இப்போ அதுபோல் கேசம்பட்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த எந்த அளவுக்கு அந்த கடவுர் அய்யலூரில் இருக்கோ அந்த அளவுக்கு இங்கேயும் இருக்குது, கேசம்பட்டியில் இருக்குது. ஏன்னா நாங்கள் காலங்களில் அதில் ஆய்வு செஞ்சோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2023லேருந்து இதை ஆவணப்படுத்திக்கிட்டே நம்ம வர்றோம். பல விதமாக ஆவணப்படுத்தி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம பொதுவாக என்னென்னா, இது சாலை ஒரு விபத்தில் இறக்கும் போது இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதை அதுலேருந்து ஆவணப்படுத்த ஆரம்பிக்கிறோம். வனத்துறையிட்ட இதை பதிவு செய்கிறது, இதை பத்திரிகை செய்தி நிறையா கொடுத்தோம். அதன் மூலமாக இது தொடர்ச்சியாக ஒரு ஆவணப்படுத்தலாம் வந்துச்சு. அதற்கடுத்து இதை பார்த்து அமெரிக்கன் கல்லூரி மாணவர் இங்கே தம்பி வர்றார், ஜாஸ்வின் மேசக் சுமேல்னு ஒரு தம்பி வராப்புல. அவர் இந்த அறிஞ்சிட்டு உங்கள் அண்ணன் இது மாதிரி தேவாங்க பற்றி நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு, இந்த கேசம்பட்டி இதாக இருக்குன்னு அதுக்கு தான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் விலங்கியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவர். அவர் இங்கே வராரு, 4 மாதங்கள் இங்கே ஆய்வு செய்கிறார். இப்போ அந்த ஆய்வு செய்த அடிப்பில் பார்த்தா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 194 தேவாங்க பார்க்குறோம் இந்த 4 மாத காலங்களில். அதுவும் ரொம்ப நம்ம கேசம்பட்டியில் இப்போ பார்க்குறோம். அதற்கடுத்து கம்பூர், அப்புறம் இங்கே இருக்க புலிப்பட்டி, அப்புறம் மேலாவளவு, பட்டூர், சேக்கிப்பட்டி, இந்த கிராமங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணுறோம். இதற்கான நடமாட்டம் எல்லாமே இருக்குது. இது ஒரு இரவு நேரத்தில் இதை பார்க்க முடியும். ஆனால் இதை நாங்கள் பகல் நேரத்தில் எங்கள் ஊர் கேசம்பட்டியில் பல பேர் பார்த்துருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். பகலில் தான் அதை ஆவணப்படுத்தினேன் 2023 காலகட்டத்தில். இப்போ அதன் நீச்சியாக இந்த 194 தேவாங்கல தம்பி அவர் ஆய்வு அந்த மாணவர் இப்போ சமைச்சு எல்லாமே பதிவு செஞ்சார். வனத்துறை இப்போ நம்ம தொடர்ச்சியாக அந்த ஆவணப்படுத்தின விளைவாக அவங்க 2 பதாயை வச்சுட்டாங்க. நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் அது மட்டும் போதாது, இன்னும் அதற்கு பின்பும் இறப்புகள் இருக்குது. தேவாங்குடைய இறப்புகள் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. அதே சமயத்தில் இந்த கணக்கெடுப்புகள் இப்போ தம்பி அமெரிக்கன் கல்லூரி மாணவர் தம்பி ஜாஸ்வின் மேசக் சுமேல் எப்படி இந்த ஆய்வுகள் இந்த 4 மாதங்கள் செஞ்சாரோ அது மாதிரி இங்கிட்ட அவங்க விரிவான ஒரு ஆய்வு நடத்தணும். அதோடைய வாழ்வியல், அப்புறம் அதோடைய நடமாட்டங்கள் இதெல்லாம் வச்சு அவங்க இந்த குறிப்பாக நான் சொல்கிற கம்பூர், கிசைக்கிப்பட்டி, பட்டூர், மேலாவளவு, புலிப்பட்டி, கேசம்பட்டி இந்த பகுதிகள்லாம் நல்லா விரிவான ஆய்வுகளை வனத்துறை செய்யணும். கம்பூர், சேக்கிப்பட்டி, கேசம்பட்டி, பட்டூர், அப்புறம் புலிப்பட்டி, மேலாவளவு இதெல்லாம் ஒருங்கிணைத்து கேசம்பட்டியை தலைமையிடமாக வச்சு ஒரு தேவாங்கு சரணாலயம் அமைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. பாலூட்டி இனமான இந்த தேவாங்கு இரவு நேரத்தில் அதிகமாக உணவை தேடி இப்பகுதியில் அவ்வப்போது சாலை விபத்துகளில் இறப்பதாகவும், இது குறித்து வனத்துறையினர் மற்றும் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த உயிரினம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேலூரிலிருந்து செய்தியாளர் பாண்டியன்.